அப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த உதவிய உள்நோக்கத்தோட பண்ணியிருக்க முடியும்? பாவம் ஏழை பொண்ணு படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரட்டும்னு நல்ல மனசோட தானே அத பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க எப்படி உங்க அம்மாவை கொலை பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க? அப்ஜெக்ஷன் மை லார்ட். இந்த எதிர்க்கட்சி லாயருக்கு முன்னால இந்த கேஸை அட்டென்ட் பண்ண லாயர் சங்கர் என் கட்சிக்காரங்க கிட்ட என்ன கேள்வி கேட்டாரோ அதையே தான் இவங்களும் கேட்கிறாங்க. அந்த குறுக்கு விசாரணையிலேயே என் கட்சிக்காரர் ருத்ராவோட காலேஜ்ல நடக்கிற பாலியல் துன்புறுத்தலை பத்தி ரொம்ப தெளிவா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இப்ப எதிர்க்கட்சி லாயர் திரும்பவும் அதே விஷயத்தை ஆரம்பிச்சு கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப என் கட்சிக்காரர்கிட்ட இப்படி கேள்வி கேட்கறது ருத்ராமாவுக்கு எதிராக கொடுத்திருக்கிற வழக்க வாபஸ் வாங்கணும்னு மறைமுகமா மிரட்டல் விடுற மாதிரி இருக்கு. இதை நான் உண்மையா கண்டிக்கிறேன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், எதிர்க்கட்சி சாட்சியத்தை மிரட்டி பணிய வைக்கிற வேலையெல்லாம் சீனியர் லாயருக்கு வேணும்னா கைவந்த கலையா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி பண்ண தெரியாது. எது உண்மையோ எது நியாயமோ அதுக்காக தான் எனக்கு வாதாட தெரியும். ஏன் கட்சிக்காரர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற பொய்யான கொலைப்பழிய தப்புன்னு நிரூபிக்கிறதுக்கு எதிர்க்கட்சி சாட்சியத்தை விசாரிக்கிறது எப்படி மிரட்டி பணிய வைக்கிறதா இருக்கும்னு எனக்கு புரியல யுவர் ஆனர். பாதிக்கப்பட்டு வழக்கு தொடுத்திருக்கிற என் கட்சிக்காரரை குறி வச்சு கேட்கப்பட்ட கேள்விய திரும்ப திரும்ப கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறத மிரட்டலா எடுத்துக்காம அதை எப்படி எடுத்துக்க முடியும் யுவர் ஆனர்? அப்படி கேட்கறதுனால சாட்சிகள் கிட்ட இருந்து வேற விதமான உண்மைகள் வரலான்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? அதை எப்படி மிரட்டலா எடுத்துக்க முடியும் மிஸ்டர் வரதாச்சாரி? இருங்க, அவங்க குறுக்கு விசாரணையை முழுசா முடிக்கட்டும். யாழினி, நீங்க கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். நர்மதா, உங்க அம்மா இறந்த அன்னைக்கு கடைசியா நீங்க அவங்க கிட்ட எப்ப பேசுனீங்க? அன்னைக்கு நான் காலேஜ்ல இருந்தப்போ ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். சரியா 10 மணிக்கு ஃபோன் பேசியிருக்கீங்க. அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. சரி சொல்லுங்க, அம்மா கிட்ட என்ன பேசுனீங்க? வழக்கமா அவங்க காலையில எடுக்க வேண்டிய மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களான்னு கேட்டேன். அப்படியே காலேஜ்ல நடக்கிற விஷயத்த நீங்க ருத்ரா மேடம் கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டேன். காலையில கம்பெனி ஆடிட்டிங் இருக்குன்னு அவசரமா அவங்க கிளம்பி போயிட்டாங்க, அதனால சொல்ல முடியலன்னு சொன்னாங்க. எப்படியோ சாயங்காலம் வந்ததும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பிரச்சனை என் அம்மாவோட உயிரை எடுக்கணும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. கமலாவோட சாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னும் நான் நிரபராதின்னும் காலம் உனக்கு புரிய வைக்கும். ஓகே நர்மதா, அழாதீங்க. அதான் மேடம், நான் அம்மாவோட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் நான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல தான் உடம்பா பார்த்தேன். காம் டவுன், நீங்க போய் உட்காரலாம். யுவர் ஆனர், கமலம்மா இறந்த அன்னைக்கு அவங்க போனுக்கு 2 பேர் கால் பண்ணிருக்காங்க. ஒன்னு நர்மதா, அவங்க என்ன பேசினாங்கன்னு வாக்குமூலத்துல சொல்லிருக்காங்க. அடுத்ததா சரஸ்வதின்னு ஒருத்தவங்க கால் பண்ணிருக்காங்க. அவங்களையும் விசாரிக்கிறதுக்கு நீங்க அனுமதி தரணும்னு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். எஸ், பர்மிஷன் கிராண்டட். சரஸ்வதி, சரஸ்வதி, சரஸ்வதி. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சரிம்மா.
சொன்ன மாதிரி வேளச்சேரி கோட்டு ரோட்டுக்கு வந்துட்டேன். இப்பவாவது சொல்லு, நீ எங்க இருக்க? என் அம்மாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு. இரு இப்படி மூச்சு விடாம பேசின எப்படி? கொஞ்சம் பொறுமையா கேட்டாதானே பதில் சொல்ல முடியும். சரி சொல்லு. இப்படி பொறுமையா கேட்கணும், அதான் பொண்ணுக்கு அழகு. நீ அங்க வருவேன்னு இவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்துருச்சு. அதனால தான் அங்க இருந்து கிளம்பி பெங்களூர் ஹைவேல இருக்க பஞ்சாப் தாபாக்கு வந்துட்டேன். சரி, நீயும் அங்க இருந்து கிளம்பி இங்க வந்துரு. கூட் ரோட்ல இருந்து பஞ்சாப் தாபாக்கு வெறும் 55 கிலோமீட்டர் தான். சரி, சீக்கிரமா வந்துரு. டேய், என் அம்மாவை பிடிச்சு வச்சுக்கிட்டு அங்க வா இங்க வான்னு ஏன்டேன்னு இப்படி சித்திரவதை பண்ற? அவங்கள ஏன் இப்படி பணைய கைதி மாதிரி பிடிச்சு வச்சுக்கிட்டு இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்க? தோ பார், இப்படி அழுது கூப்பாடு போட்டுட்டு இருக்காம உன் அருமை அம்மா உனக்கு உயிரோட வேணும்னா இன்னும் 1/2 மணி நேரத்துல நீங்க வந்து சேரணும். லேட் ஆச்சுன்னா அவங்க பணம் வெளியில ரோட்ல கிடக்கும். அதை தான் நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். 1/2 மணி நேரத்துல எப்படி 55 கிலோமீட்டர் வர முடியும்? உங்க அம்மாவை காப்பாத்தணும்னா நான் சொன்ன நேரத்துக்குள்ள நீ வந்துதான் ஆகணும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒவ்வொரு செகண்டும் உன் அம்மாவோட ஆயுசு குறையுன்ற விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு வேகமா கிளம்பி வா. டிக் டிக் டிக். என்ன சத்தம் கேக்குதா? சீக்கிரம் கிளம்பி வா. ஹலோ, வாடி சக்தி வா. இன்னைக்கு உன்னை கோர்ட்டுக்கு போக முடியாதபடி பண்றேன். கோர்ட்ல இந்நேரம் வாதத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. சுத்துடி சுத்து. எங்க கிட்ட எவ்வளோ ஆட்டம் காட்டின. உன்னால நாங்க போட்ட எவ்வளோ பிளான்ஸ் தவிடுபடியாச்சு. இனி அந்த ஜம்பம் பலிக்காது. ருத்ரா ஜெயிலுக்கு போறது உறுதி. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. போறேமா. அவன் சொன்ன டைம் முடியறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. கமலம்மாவும் நீங்களும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்திருக்கீங்கல்ல? ஆமா மேடம், அவ எனக்கு நல்ல ஃப்ரெண்டும் கூட. அவ தலையில அடிபட்டு பழைய விஷயங்கள மறந்து போனதுனால அவளால திரும்பவும் நர்ஸ் வேலைக்கு வர முடியல. அதுக்கப்புறம் நானும் அவளும் ரொம்ப வருஷம் பாத்துக்கவே இல்லை. ரொம்ப வருஷம் பாத்துக்க முடியாத உங்க ஃப்ரெண்டுக்கு திடீர்னு என்ன விஷயமா நீங்க கால் பண்ணீங்க? ஒரு நாள் அவ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வர வழியில எதர்ச்சியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டோம். அப்போ 23 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள லேபர்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. எனக்கு நீ அதை எடுத்து கொடுக்க முடியுமா? எதுக்காக அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்ட்ஸை கேக்குற? அது முக்கியமான தேவை ஒண்ணு இருக்கு, அதான். இதுக்காக தான் அவ என்ன பார்க்க வந்திருந்தா. அவ கேட்ட மாதிரி அந்த ரெக்கார்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு சொல்றதுக்கு தான் நான் அன்னைக்கு கால் பண்ணேன். ஆனா அவ போன் எடுக்கவே இல்லை. 2 முறை போன் பண்ணி பார்த்துட்டு சரி எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருப்பா, அவளே பார்த்துட்டு கூப்பிடுவான்னு நான் அதுக்கப்புறம் போன் பண்ணவே இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடியான ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அது என்னவா இருக்கும்னு உங்களால அனுமானிக்க முடியுதா? நானும் யோசனை பண்ணி பார்த்தேன், எதுவுமே பிடிபடல. ஹலோ, நீ
கொடுத்த நேரம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துருவேன். என் அம்மாவை எதுவும் பண்ணிராத ப்ளீஸ். பதட்டப்படாத செல்லம். உங்க அம்மாவை கொல்ல போறேன்னு சொல்றதுக்காக கால் பண்ணல. ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச், அதுக்கு தான் கால் பண்ணேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? வேற ஒன்றும் இல்லை. நான் சொன்ன பஞ்சாப் தாபாக்கு நீ வர வேணாம். உங்க முதலாளி அம்மாவோட ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதான் வேலைக்காரி கமலா அம்மாவோட டெட் பாடி இருக்கே, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சொல்கிறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ரோடு இருக்கும், அங்கே வந்துரு. சுமார் ஒரு 48 கிலோமீட்டர் தான். குயிக்காவா? என்ன நீ இப்படி அலைய வச்சிட்டு இருக்க? என் அம்மாவை கண்ணில் காட்ட மாட்டியா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா தான் போவேன். இந்த மாதிரிலாம் சபிச்சிட்டு இருந்த அப்புறம் உங்க அம்மாவுக்கு சறுக்குன்னு கழுத்துல கோடு போட்டுருவேன். அப்புறம் உங்க அம்மா மறுகையா தான் பாத்துக்க. என்ன இவ சங்குல கோடு போடுவா? வேண்டாம், அப்படிலாம் எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. இனிமே நான் உன்னை சபிச்செல்லாம் பேச மாட்டேன். என் அம்மாவை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். This is the first and last warning. நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு. உங்க அம்மா அங்கதான் கிடப்பா. வந்து தூக்கிட்டு போ. ஹலோ ஹலோ, அண்ணே சொல்லுமா. காரை திருப்புங்கண்ணே. என்னாச்சுமா? அவன் வேற இடத்துக்கு வர சொல்றான். யுவர் ஆனர், எதிர்க்கட்சி லாயர் இந்த கேஸுக்கு தேவையில்லாதவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறது அவங்க ஏதோ புதுசா லாயர் தொழிலுக்கு பிராக்டிஸ் பண்ற மாதிரியே இருக்கு. இப்படி கோர்ட்டோட நேரத்தை விரயமாக்குறதோட நம்ம எல்லாரையும் அயற்சிக்கும் ஆளாக்கி இருக்காங்க. இப்ப நான் குறுக்கு விசாரணை பண்ணதுல எது தேவையில்லாத சாட்சி அப்படின்னு எதிர்த்தரப்பு லாயர் சொல்றாருன்னு எனக்கு தெரியல யுவர் ஆனர். இப்போ சரஸ்வதிங்கிற சாட்சியை கூப்பிட்டு விசாரிச்சது தேவையில்லாத விஷயம் தானே? தேவை இருக்கிறதுனால தான் நான் விசாரிக்கிறேன் யுவர் ஆனர். கமலம்மா இறந்த அன்னைக்கு அவங்களுக்கு கடைசியா 2 ஃபோன் கால் வந்திருக்கு. அது யார் பண்ணாங்க, எத்தனை மணிக்கு பண்ணாங்க, என்ன விஷயத்துக்காக பண்ணாங்கன்னு விசாரிக்கிறது எப்படி தேவையில்லாத சாட்சியமா இருக்கும் யுவர் ஆனர்? இப்படி இத்தனை சாட்சியங்களை குறுக்கு விசாரணை பண்ணி அவங்க கட்சிக்காரர் நிரபராதிங்கிறதுக்கு எந்த ஆதாரத்தை உங்க முன்னால வச்சிருக்காங்க யுவர் ஆனர்? எதுவுமே இல்லையே. வரதாச்சாரி சொல்றதும் சரிதான யாழினி. இவ்வளவு நேரம் நடந்த குறுக்கு விசாரணையில உங்க கட்சிக்காரர் சார்பா நீங்க என்ன ஆதாரத்தை முன்வைக்கிறீங்க? இருக்கு யுவர் ஆனர். எதிர்க்கட்சி லாயர் ஏன் கட்சிக்காரர் ருத்ராதா கமலம்மாவை கொலை செஞ்சிருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காரு. அதுக்கு அவர் ஆதாரமா முன்வைக்கிறது ஏன் கட்சிக்காரருக்கு சொந்தமான காலேஜ்ல படிக்கிற மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு இருக்கிறதாவும் அத நர்மதா அவங்க அம்மா கமலா கிட்ட சொன்னதாவும் ஆடிட்டிங் ஃபைலை எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்த ருத்ரா மேடம் கிட்ட அவங்க அந்த விஷயத்த சொன்னதாவும் அதுல என் கட்சிக்காரர் கமலா மேல ஆத்திரப்பட்டு அடிச்சு தள்ளினதுல தலையில அடிபட்டு இறந்துட்டதாவும் சொல்றாரு. கமலாமா இறந்ததுக்கும் ருத்ரா மேடத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது யுவர் ஆனர். எப்படி சொல்றீங்க? யுவர் ஆனர், என் கட்சிக்காரருக்கு அன்னைக்கு அவங்களோட கம்பெனி ஆடிட்டிங் இருந்ததுனால அவங்களோட ரிலேட்டிவ் மேரேஜ் கூட போகாம ஆபீஸ்க்கு போனாங்க. அவங்க செக்கிங் என்ட்ரன்ஸ்ல பயோமேட்ரிக்ல கைய வச்சு டோர் ஓபன் பண்ணி உள்ள போன நேரம் ஷார்ப்பா 9:30. ஆடிட்டிங் நடந்துட்டு இருந்தப்ப முக்கியமான ஃபைலை மறந்துட்டு வந்த விஷயம் என் கட்சிக்காரருக்கு தெரிஞ்சதும் அதை எடுக்கிறதுக்கு ஆபீஸ்ல இருந்து கார்ல கிளம்பின நேரம் கரெக்டா மார்னிங் 11:20. அங்கிருந்து அவங்க கார் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆன நேரம் 11:50. இந்த நேரத்தை அவங்க வீட்ல இருக்கிற செக்யூரிட்டி
தன்னோட டைம் கீப்பிங் நோட்ல பதிவு பண்ணிருக்காரு. என் கட்சிக்காரர் கார்ல இருந்து வேகமா வீட்டுக்குள்ள போய் மிஸ் பண்ணிட்டு போன ஆடிட்டிங் ஃபைலை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வந்திருக்காங்க. எங்க வீட்டு வேலைக்காரங்க யாரும் இல்லைன்னு பாக்குறப்பதான் கமலம்மா ஏற்கனவே தரையில கடந்திருக்காங்க. ருத்ரம்மா பதட்டத்துல பக்கத்துல போய் எழுப்பி பார்த்திருக்காங்க. அந்த அம்மா எந்திரிக்கவே இல்ல. உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி தகவல் கொடுத்து வர வச்சிருக்காங்க. அவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண நேரம் சரியா 12:05. அப்படின்னா அவங்களோட கார் வீட்டுக்குள்ள 11:50க்கு வந்திருக்கு. 12:05க்கு அவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. அப்படின்னா மொத்த நேரமே அவங்க வீட்டுக்குள்ள இருந்த நேரம் 15 மினிட்ஸ் தான். அவ்வளோ கம்மியான நேரத்துக்குள்ள கமலம்மா காலேஜ்ல நடந்த விஷயத்தெல்லாம் என் கட்சிக்காரர்கிட்ட சொல்லி அதுக்கு இவங்க கமலா மேல கோவப்பட்டு அடிச்சு கீழே விழுந்து இறந்திருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் எப்படி சாத்தியம் யோரானோ? ஆனா என் கட்சிக்காரர் கமலம்மா மயக்கத்துல இருக்காங்கன்னு நினைச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொன்னதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இந்த ஃபைல்ல இருக்கு யோரானோ. நீங்க கொடுத்த எவிடன்ஸ் எல்லாமே சரியாதான் இருக்கு. மிஸ்டர் வரதாச்சாரி, உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? இருக்கு யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு லாயர் அவங்க கட்சிக்காரங்களை காப்பாத்துறதுக்கு அப்படியே டைம் டேபிள் போட்டு எந்தெந்த நேரத்துல ருத்ரா மேடம் எங்க இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஆதாரமா காட்டின இடம் எல்லாமே ருத்ரா மேடத்துக்கு சொந்தமான இடம். அவங்க இருக்கிற பயோமெட்ரிக்ல அவங்க நினைச்சா எத்தனை மணிக்கு உள்ள போனதாவும் சொல்லிக்க முடியும். அதே மாதிரி அவங்க ஆபீஸ்ல வீட்டுல இருக்கிற செக்யூரிட்டி நோட்ல அவங்க கார் எத்தனை மணிக்கு உள்ள வந்துச்சு, எத்தனை மணிக்கு வெளியே போச்சுன்னு அவங்க இஷ்டத்துக்கு நோட் பண்ணிக்க முடியுமே. இதையெல்லாம் நாம எப்படி ஒரு ஆதாரமா எடுத்துக்க முடியும் யுவர் ஆனர்? என் கட்சிக்காரர் கமலா தலையில அடிபட்டு தான் இறந்திருக்காங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா இருக்கு. எதிர்த்தரப்பு லாயர் கமலாவோட மரணத்தை நேச்சுரல் டெத்னு சொல்றதுக்கு பொய்யான ஆதாரங்களை கொடுத்திருக்காங்க யுவர் ஆனர். கமலம்மாவோட மரணத்தை நேச்சுரல் டெத்னு நானும் எப்பவும் சொன்னது இல்ல யுவர் ஆனர். அவங்கள யாரு புடிச்சு தள்ளி விட்டு தான் கொலை பண்ணிருக்காங்க. அதை நானும் ஒத்துக்கிறேன். ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். யுவர் ஆனர், கமலம்மா கொலை செய்யப்பட்டு தான் இறந்திருக்காங்கன்னு தான் சொன்னேன். ஆனா அதுக்கும் என் கட்சிக்காரர் ருத்ரா மேடம்க்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அது எப்படி எந்த தொடர்பும் இல்லாம போகும் யுவர் ஆனர்? கமலா கொலை செய்யப்பட்டு இறந்தது உண்மையா? ஆனா ருத்ரா மேடமுக்கு தெரியாதான். இதை எப்படி யுவர் ஆனர் நம்ப முடியும்? அப்படின்னா அந்த கொலையை பண்ணது யாரு? உங்க எதிர்த்தரப்பு லாயர் கேட்கறது சரிதானே? அப்படின்னா இந்த கொலையை பண்ணது யாரு? அது யாருன்னு எனக்கும் தெரியாது யுவர் ஆனர். அந்த உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு 1 வார கால அவகாசம் வேணும் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு லாயர் 1 வார கால அவகாசம் கேட்கறத நான் ஆட்சேபிக்கிறேன். ஏன்? அவங்களோட கட்சிக்காரர் ருத்ராவை காப்பாத்துறதுக்கு வேற யாராவது ஒரு அப்பாவிய கொலைகாரனா தயார் பண்ணி கோர்ட்ல நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு யுவர் ஆனர். இவங்க அதுக்கு தான் அவகாசம் கேட்கறாங்க. சாட்சிகளையும் கலைச்சிடுவாங்க. அதனாலதான் நான் ஆட்சேபிக்கிறேன் யுவர் ஆனர். நீங்க சொல்றதையும் நான் கவனத்தில் எடுத்துக்கிறேன் மிஸ்டர் வரதாச்சாரி. ஆனா அதே நேரத்துல ரெஸ்பாண்டன்ட் லாயருக்கும் சட்டப்படி கால அவகாசம் கொடுத்துதானே ஆகணும். இங்க பாருங்க யாழினி, 1 வார கால அவகாசம்லாம் கொடுக்க முடியாது. 4 நாள் கொடுக்கறேன். அதுக்குள்ள குற்றவாளி யாருன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும். தேங்க்யூ யுவர் ஆனர். The court is urgent.
மம்மி, யாழினி மேடம் கோர்ட்ல சரியான எவிடன்ஸோட ஆர்கியூ பண்ணி அந்த ஆப்போசிட் லாயர் வரதாச்சாரியர் பேச விடாம வாய் அடைச்சப்பவே இவங்க நிச்சயம் உங்களை இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சு வெளியில கொண்டு வந்துருவாங்கன்னு இப்பதான் எனக்கு கான்பிடென்ட்டே வந்திருக்கு மம்மி.